ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஆமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை இறக்க நிறைந்த அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. கடந்த இரவு முழுவதும் எங்களை கனிமணி போல பாதுகாத்தீர். இந்த புதிய நாளிலும் புதிய நன்மைகள், புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷ விதமாக இந்த நாளில் ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். பல இடங்களிலே ஆண்டவரே, இயற்கையின் சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ஏசப்பா, நிலச்சரிவுகளினால் இதுவரைக்கும் 93க்கும் அதிகமான நபர்கள் மரித்து போயிருக்கதை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. இப்படிப்பட்டதான இயற்கையின் அழிவிலிருந்து கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் உறவினர்களை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக. அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அஸ்ஸாமில் ஆண்டவரே அப்பா, வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். 44 நிவாரண முகாம்களில் 15,000க்கும் அதிகமான நபர்கள் ஆண்டவரே தங்கியிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. அவர்களுக்கு வேண்டிய உணவுகள் மற்றும் நிவாரண உதவிகளை அரசாங்கம் சரியான ரீதியில் அவர்கள் செய்வதற்கும் அவர்களுடைய எல்லா அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அங்கு இருக்கிற அந்த மக்கள் ஆண்டவரே விரைவிலே தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு உதவி செய்வீராக. பாதிக்கப்பட்ட இடங்களிலே அப்பா நடந்து கொண்டிருக்கிற எல்லா மீட்பு பணிகளும் துரிதமாய் நடைபெறுவதற்கு ஏசப்பா நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உலகம் முழுவதும் 1300க்கும் அதிகமான இடங்கள்ல எடுக்கப்பட்ட ஆய்வின்படி ஆண்டவரே, சென்னையில மக்கள் அதிக தூக்கமில்லாமல் தவிப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு மக்களுக்கும் வேண்டிய நல்ல நிம்மதியான உறக்கத்தை தாங்க எல்லா மன அழுத்தங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, எல்லா கால மாற்றங்களையும் கர்த்தர் நீங்க எடுத்து போடுவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே நிம்மதியோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நடந்து முடிந்த ஆண்டவரே அப்பா, பீகார், மத்திய பிரதேசம் மாநிலம் நடந்த இடைத்தேர்தலுக்காக உமக்கு நன்றி. தந்த நல்ல ரிசல்ட்டுக்காக நன்றி. தொடர்ந்து இனி வருகிற காலங்களிலும் ஆண்டவரே எந்த விதமான முறைகேடும் இல்லாதபடி ஆண்டவரே எலெக்ஷன் ஆனது உம்முடைய சித்தத்தின்படி நல்ல முறையில் அது நடப்பதற்கு ஆவியானவரே நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து அப்பா, கோயம்புத்தூர் மாநகராட்சியில் டெண்டர் முறைகேடு வழக்கில் சம்பந்தப்பட்ட 2 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, இப்படிப்பட்ட அந்த முறைகேடுகள் ஆண்டவரே நடைபெறாதபடி, லஞ்சங்கள் இல்லாதபடி எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் ஆண்டவரே அப்பா, ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியை அவர்கள் தருவதற்கு ஆவியானவரே நீங்க உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே ஒரு அமைதியான சூழ்நிலைகள் நிலவட்டும். எல்லையில ஏற்படுகிற எல்லா பதட்டமான சூழ்நிலைகளை மாற்றுங்க. அங்கு ஒரு அமைதியான சூழ்நிலைகள் நிலவட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அடிக்கடி ஏற்படுகிற எல்லா சண்டைகள், சச்சரவுகளிலிருந்து ஆண்டவரே 2 தேசத்துக்கு ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலைகளை கர்த்தாவே நீங்க ஏற்படுத்தி தாங்க என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தில் உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்தியா இந்த தலைமுறையில உம்மை அறிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, தேசம் சந்திக்கப்பட, தேசம் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. தேசம் எங்கும் உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் கர்த்தர் வல்லமையாய் அபிஷேகித்து எடுத்து பயன்படுத்துவீராக. ஆவியானவரே, இன்னும் உம்முடைய வல்லமைகளை உடைய பிள்ளைகளுக்கு தாங்க. ஆண்டவரே, அவருடைய ஊழியத்தின் பாதைகளுக்கென்று ஒரு நல்ல திறந்த வாசல்களை கர்த்தர் ஏற்படுத்தி தாங்க. எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா மதமாற்ற தடை சட்டங்களும் ஆண்டவரே வாபஸ் பண்ணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. சிறையில் இருக்கிற ஒவ்வொரு போதகர்களும் சீக்கிரத்தில் விடுதலையாவதற்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வட இந்தியாவில் ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறது கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. ஊழியக்காரர்கள் தாக்கப்படுகிறார்கள், அவர்கள் குடும்பங்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏசப்பா. ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. நீரே நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமும் கோட்டையுமாய் இருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்கார பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஆண்டவரே அன்பு, சமாதானம், சந்தோஷம்,
தேவ சமாதானம் ஆண்டவரே நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். குடும்ப உறவுகளில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுங்க. தேவ பிள்ளைகளுடைய படிப்புக்கேற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தாவே தேசத்தில் ஏற்படுத்தி தாங்க என்று சொல்லி செபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகளும் கஷ்டப்படாதபடி அவருடைய எல்லா தேவைகளை கர்த்தாவே நீங்க சந்தித்து தாங்க என்று சொல்லி செபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தாவே நீங்க அருளி செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். உடைய விசேஷ ஞானத்தினாலும் கிருபையினாலும் அபிஷேகத்தினாலும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீ நிரப்புவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, தானியேலை போல அவர்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கு உதவி செய்யுங்க. சாமுவேல் தீர்க்கதரிசியை போல ஒரு தீர்க்கதரிசியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேசத்தில் எழும்பட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபைகளில் திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில நல்ல ஒரு ஏற்ற துணைகளை, வாழ்க்கை துணையை தந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி செபிக்கிறோம். எல்லா திருமண தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே, அவர்கள் காத்திருக்கிற அந்த காத்திருப்புக்கு கர்த்தர் ஏற்ற வேளையில் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தாங்க என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். திருமணமாகி அநேக ஆண்டுகளாக, நாட்களாக, மாதங்களாக குழந்தை இல்லாது இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய கண்ணீர்கள், நிந்தைகள் யாவையும் மாற்றுவீராக. அன்னாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்தது போல அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சீக்கிரத்துல நல்ல ஒரு கற்பத்தின் கனியை தந்து ஆண்டவரே அவருடைய நிந்தைகள் யாவையும் கர்த்தர் போக்குவீராக. அவருடைய கண்ணீர் யாவையும் என் தேவன் நீ துடைப்பீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா கடன் பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தாங்க, ஒவ்வொரு குடும்பங்கள்ல தாங்க. ஆண்டவரே, அவருடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். பண தேவைகள், பொருளாதார தேவைகள், ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் நீங்க சந்தித்து தாங்க என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தேசம் எங்க இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காய் செபிக்கிறோம். ஆத்துமாக்களினால் நிரம்பி வழியேட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அனுதினம் சபைகளில சேர்க்கப்பட உதவி செய்யுங்க. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளுக்கிடையே ஒரு உயிர் மீச்சு, ஒரு எழுப்புதல் கடந்து வரட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேசத்தில் இருக்க எல்லா திருச்சபைகளும் இந்த நாட்களில் ஒன்று சேரவும் ஆண்டவரே, விசுவாசிகள் ஒன்று சேரவும் அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளிடையே நாம் பெரியவன், நீ பெரியவன் என்று போட்டி இல்லாம, சண்டை இல்லாம, சச்சரவுகள் இல்லாம ஆண்டவரே சமாதானமாய் ஒவ்வொருவரும் ஆண்டவரே காணப்பட கர்த்தாவே உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தினால எங்கள் தேசம் முழுவதும் நீ நிரப்புவீராக என்று சொல்லி செபிக்கிறோம். நமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்கள் தேசத்தை விட்டு நீர் அகற்றி போடுவீராக என்று சொல்லி செபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆளுகிற பிரதமர், குடியரசுத் தலைவர், ஒவ்வொரு மாநிலத்தின் முதல்வர், எம்எல்ஏ, எம்பிஸ், ஆண்டவரே அமைச்சர்கள், ஆண்டவரே ஆட்சி தலைவர்கள், அதிகாரிகள், கவர்னர்ஸ் மற்றும் ஆண்டவரே போலீஸ் பாதுகாப்பில் இருக்கிறவங்களுக்காக, இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்காக மற்றும் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு முக்கியத்துவத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. அவர்கள் எடுக்கிற எல்லா திட்டங்களையும், தீர்மானங்களிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். அருமையான இந்த கெஸ்டமனே பிரேயர் குழுவில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய கண்ணீர், கவலைகள் யாவையும் கர்த்தர் போக்குவீராக. அவருடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். அவர்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நன்மையாய் முடியட்டும். எல்லா தடைப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஏற்ற வேளையில அருளி செய்வீராக. அவருடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு கர்த்தர் ஏற்ற வேளையில நல்ல பதிலை தாங்க. இந்த நாளிலும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. உடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்யுங்க. கூடவே இருந்து நடத்துங்க. அவருடைய மன வாஞ்சைகள், விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி தாங்க. அருமையான அப்பா, அந்த கெஸ்டமனே பிரேயர்களுடைய போதகருக்காக, அவருடைய மனைவிக்காக, 2 பிள்ளைகளை கர்த்தருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் நிறைவான ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். ஒவ்வொரு நாளும் ஊழியங்கள் வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்யுங்க. ஜெபத்தை கேட்டு நீங்க அப்படியே செய்வதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூடவே இருந்து நடத்துங்க. தேவைகளை யாவையும் சந்திப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.